எக்ஸல் எம்எஸ் ஆஃபீஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லலாம். இதோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா ஈஸிலி ஆக்சசபிள் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருனாலையும் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதோட ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸலில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி எக்ஸல்னு டைப் செஞ்சு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து விழுகிற வீடியோஸ் எக்ஸல் பேசிக்ஸ். எக்ஸல் பேசிக்ஸ்னா என்ன, அதை பற்றி ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்க முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கு. அந்த டிஸ்பிளேஸ்ல ஏகப்பட்ட பட்டன்ஸ், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால அதை எங்க, எப்படி, எதுக்காக எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதை சொல்றது தாங்க பேசிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எக்ஸல் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க எக்ஸல் வெர்ஷன் வந்து 2019 வெர்ஷன். நீங்க மேபி இதுக்கு பழைய வெர்ஷனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி இதை விட அட்வான்ஸ்டான ஆஃபீஸ் 365 அந்த மாதிரியான வெர்ஷன்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்து 95% வந்து சேமா இருக்கும். மேபி 1 or 2 ஆப்ஷன்ஸ் டிஃபர் ஆகலாம். இப்போ நான் ஒரு நியூ ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூல போயிட்டு பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்ற ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண உடனே மேல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இங்க இருக்க ஹோம், இன்செர்ட், இந்த பேஜ் லேஅவுட், இதோட பேரு டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்ஸ். இப்போ இது வந்து ஹோம் டேபு, இது இன்செர்ட் டேபு, இது டேட்டா டேபு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணும்போது கீழே உங்களுக்கு இருக்க ஸ்பேஸ் பேர் வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்செர்ட்டோட ரிப்பன், இது டேட்டாவோட ரிப்பன், இது வியூவோட ரிப்பன். இந்த ரிப்பனுக்குள்ள ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை குரூப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது ஒரு குரூப், கிளிப்போர்டு குரூப், இது ஃபாண்ட் குரூப், இது அலைன்மெண்ட் குரூப், இது நம்பர் குரூப் அப்படின்ற மாதிரி குரூப் இருக்கும். இந்த ஒவ்வொரு குரூப்பு கீழேயும் ஒரு பட்டன் இருக்கும். இதோட பேரு லான்ச் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே காட்டப்படுற ஆப்ஷன்ஸை விட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இவ்வளோ ஆப்ஷன்ஸையும் அங்கே வைக்க முடியாதனால எக்ஸ்ட்ரா ஒரு லான்ச் பட்டன் மாதிரி வச்சு நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அது கீழே உள்ள இந்த ஏரியா பேர், இந்த டேபிள் மாதிரி இருக்க ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் இல்லைனா ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒன்று அந்த 1 2 3 4 5 அப்படின்னு நேம் பண்ணியிருக்க ரோஸ், இங்கே மேலே ஏபிசிடி அப்படின்னு நேம் பண்ணியிருக்க காலம்ஸ். இது ரோஸ், இது வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் எவ்வளோ ரோஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் மொத்தம் 10,48,576 ரோஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ காலமோட நேம் வந்து ஏபிசிடி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்டுக்கு அப்புறம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, அது ஏஏஏபிஏசி அப்படின்ற மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். இதோட ஃபைனல் காலமோட நேம் என்ன அப்படின்னா எக்ஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த காலம்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 16,384. இப்போது ரோஸ் அண்டு காலம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஆகிற அந்த இடம் பேர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குது. இந்த லட்சக்கணக்கான செல்லுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நேம் வந்து எக்ஸல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான காரணம் நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நேம் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் எழுத முடியுன்ற ரீசனுக்காக ஒவ்வொரு செல்லுக்குமே இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் நான் என்னோட கர்சர் இருக்கு, இது வந்து ஹெச் காலம்லையும் 8th ரோலையும் இருக்கு. அப்போ இது H8 அப்படின்றது பேர். இதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதோட பேர் வந்து நேம் பாக்ஸ் அப்படின்றது பேர். நீங்கள் எந்த செல்லில் வச்சாலும் அந்த செல்லோட நேம் வந்து அங்க ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் E8ல வச்சிருக்கேன், இங்க மேல E8ன்னு காட்டுது. இப்போ நான் ஒவ்வொரு இடத்துல கிளிக் பண்ணும்போதும் எனக்கு ஒரு டார்க்கா ஒரு லைன் வந்து அந்த செல்லுல வந்து விழுகுது. இது எதுக்காக விழுகுது அப்படின்னா அந்த செல்லு வந்து ஆக்டிவா இருக்கு. ஆக்டிவ் செல்ல குறிக்கிற இந்த சிம்பிள் தான் இந்த பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் இருக்க இடம் தான் எனக்கு ஆக்டிவ் செல். இப்போ உங்க கர்சர் இப்போ இங்க இருக்கு, அங்க எதுவுமே கிளிக் பண்ணல. நீங்க இப்போ நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவ் செல் எதுவோ அந்த இடத்துல தான் டைப் ஆகும். உங்கள் கர்சர் இருக்க இடத்துல டைப் ஆகாது. இப்போ நான் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் விசிபிளாக தெரியறதுக்காக. கீழே ரைட் கார்னரில் உங்களுக்கு அந்த ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த செல் இருக்குது. இந்த செல்லில் நான் அந்த அவுட்லைன் டார்க்காக இருக்க அவுட்லைனில் நான் கொண்டு போகும்போது எனக்கு 4 சைடட் ஆரோ ஒன்று கிடைக்குது. இதுக்கான அர்த்தம் என்னென்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த செல்லை நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் இதோட அர்த்தம். இப்போது D5ல இருந்து நான் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே நான் மூவ் பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸும் அதுவே காட்டுது. F9 அப்படின்றது காட்டுது. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, கையை எடுத்தேன் அப்படின்னா
F9ல் அங்கே இருக்க செல் எனக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் 1ன்னு நான் டைப் பண்ணுறேன். 1ன்ற ஒரு வேல்யூ நான் இதில் கொடுக்குறேன். இந்த வேல்யூவை நான் 4 சைடட் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த வேல்யூவை B3க்கு நான் கொண்டு போகிறேன். எனக்கு அங்கே இருக்க வேல்யூவோட அங்கே போகும். தட் இஸ் அந்த செல்லு அப்படியே இங்கேருந்து மூவ் ஆகி இந்த B2 அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு போகுது, செல் அட்ரஸ்க்கு போகுது. இங்கே மேலே நான் செல் நேம்னு சொல்லியிருப்பேன், அதை செல் அட்ரஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது இப்போது இங்கே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான், இந்த பார் லைனுக்கு பதிலாக உள்ளே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு திக்கான ப்ளஸ் ஐக்கான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் வர்றப்போ நீங்கள் கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்கனாலும் இல்லை மேலே சைடில் நீங்கள் எந்த சைடில் வேணால் ட்ராக் பண்ணிங்கனாலும் மற்ற செல்ஸும் சேர்ந்து செலக்ட் ஆகும். ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அது பேர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே ட்ராக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ B3லேருந்து B10 வரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு காலமில் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ் மல்டிபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ B3ல் இருந்து I15 வரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். E5 அப்படின்ற செல்லை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். எக்ஸல் தமிழன் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா E5லேருந்து E6க்கு என்னோடய ஆக்டிவ் செல்லில் குறிக்கிற அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகுது. திரும்ப நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். திரும்ப E7க்கு மூவ் ஆகுது. 8, E9, E10. நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஆக்டிவ் செல்லோட பாக்ஸு எனக்கு டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. இதுவே நான் ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்டரை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. திரும்ப நான் இன்னொரு வேர்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போது நான் டேபு ப்ரெஸ் பண்ணுறேன். நான் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு காலம் வைஸாக மூவ் ஆகுது. இப்போது E-லேருந்து F வந்திருக்கு, G, H, I, J அந்த மாதிரி மூவ் ஆகுது. அதுவே நான் ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு டேபு ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு பேக்வேர்ட்ஸில் அப்படியே மூவ் ஆகுது. இந்த கீ மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது என்னோட E5 செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே எக்ஸல் தமிழன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கேயும் ஷோ ஆகுது, மேலே இங்கே ஒரு பார்லையும் ஷோ ஆகுது. இந்த பார் பேர் வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா பாரோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஆக்டிவ் செல்லில் இருக்க கண்டென்ட்டை ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த ஃபார்முலா பார். இங்கே நான் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எனக்கு இங்கே ஷோ ஆகுது. நம்ம இங்கே இந்த செல்லில் ஆக்டிவ் செல்லில் டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆக்டிவ் செல்லு இருந்தாலும் இங்கே ஃபார்முலா பார்லையும் நம்ம கிளிக் பண்ணி அந்த வேர்டை எடிட் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு எம்டி செல்லில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். எம்டி செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் போய் ஃபார்முலா பாரில் என்னோட டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்னோடய ஆக்டிவ் செல்லு வந்து ஃபில் ஆகிடுச்சு. நான் ஃபார்முலா பாரில் டைப் பண்ணது என்னோடய ஆக்டிவ் செல்லில் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் ஒரு இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்க போகிறேன். ஈக்குவல் டு 20 + 25 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சம் ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ நான் 20 + 25 அப்படின்ற ரிசல்ட் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதோட ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஃபார்முலா பாரில் எனக்கு ஃபுல்லாக ஷோ ஆகும். இப்போது இதுதான் ஃபார்முலா பாரோட யூசேஜ். இப்போது எனக்கு B3 செல்லில் 1ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. எனக்கு இப்போ அந்த செலெக்ஷன் ஆக்டிவ் செல்லை குறிக்கிற அந்த டார்க் லைனில் கீழே ஒரு எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜுக்கு பேர் ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில் ஹேண்டில்கிட்ட நம்ம கர்சரை கொண்டு போகும்போது எனக்கு பெரிய ப்ளஸ் அதிலேருந்து ஒரு சின்ன ப்ளஸ் மாதிரியே எனக்கு ஒன்று காட்டும். அந்த ப்ளஸ்ஸை நான் ட்ராக் பண்ணி அப்படியே கீழே இழுக்கும்போது எனக்கு அங்கே இருக்க வேல்யூஸு, ஃபார்முலாஸு, ஃபார்மட்ஸு எல்லாமே அப்படியே கீழே வந்து அப்படியே ஃபில் ஆகும். அதனால தான் அதுக்கு பேர் ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபில் ஹேண்டிலோட எட்ஜில் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எட்ஜில் ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் சீரீஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 5 அப்படின்ற என்னோட சீரீஸ் வந்து ஃபில் ஆயிரும். நான் அதை டவுன்லோட்ஸில் மட்டும் தான் நான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. அதே ஃபில் ஹேண்டில் சீரீஸை நீங்கள் லெஃப்டில் அப்படியே ட்ராக் பண்ணி இழுக்கும்போது உங்களுக்கு திரும்ப நான் ஃபில் சீரீஸ் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்படியே ரிவர்ஸ்லேயும் எனக்கு
ஃபில் ஆகும். இப்போது மேலே நான் ஃபில் பண்ணுறேன். மேலே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அதே மாதிரி ஃபில் சீரிஸ் கொடுக்குறேன். எனக்கு 0 -1 அந்த மாதிரி போகும். எனக்கு ரைட்டில் நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்து அதே மாதிரி ஃபில் சீரிஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். எனக்கு ரைட்டில் 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபில் ஹேண்டில் ஆப்ஷன்ஸை நம்ம மல்டிபிள் யூசேஜ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு நம்பர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை. இது நம்ம மந்த்து அப்புறம் டே அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இதை நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஜனவரி நான் டைப் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஃபில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஜனவரின்றது மட்டும் நான் டைப் பண்ணி டேரெக்டாக அந்த ஃபில் ஹேண்டிலில் வந்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே இழுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. இப்போ அதே நான் மண்டே அப்படின்னு நான் கொடுக்குறேன். மண்டே அப்படின்றது கொடுத்து கீழே அந்த ஃபில் ஹேண்டிலில் வச்சு ட்ராக் பண்ணி நான் இழுக்கும்போது எனக்கு ஜஸ்ட்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து ஃபில் ஆகும். இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ இந்த செல்லில் எக்ஸல் தமிழன் அப்படின்ற மாதிரி நான் டைப் செஞ்சுருப்பேன். இந்த டைப் செஞ்சதில் எஃப்பில் எனக்கு அந்த வேர்டு இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணுவது. அது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அதோட காலமோட வித்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இதை நம்ம சரி பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஈக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு டபுள் சைடட் ஏரோ அது ஒன்று கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அப்படியே ரைட் சைடு நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலமோட வித்து வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது காலமுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா, ரோக்கு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோக்கும் பண்ணலாம். நீங்கள் ரோவோட லைனுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா டபுள் சைடு ஒரு ஏரோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ரோவோட ஹைட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வரணும், இது நான் டைப் பண்ணும் போதே எனக்கு வரணும் அப்படின்னா F11 வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு நான் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்ற மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேப் டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துட்டு இப்போ நான் திரும்ப அதே எக்ஸல் தமிழன் அப்படின்றத டைப் செய்கிறேன். எக்ஸல் தமிழன் அப்படின்றத நான் டைப் செய்கிறேன். டைப் செஞ்சு ஜஸ்ட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோவோட ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இது வந்து ரோவோட ஹைட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், காலமுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போது எனக்கு இங்கே 3 செல்லில் வந்து நான் வேர்ட்ஸை டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா இங்கே 2 செல்லு எனக்கு வேணும். நான் இடையில 2 செல்லில் நான் டைப் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இங்கே ஒரு செல்லு தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்க ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஒரே ஒரு செல்லை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். கீழே இந்த சப்ஸ்கிரைப் வந்து கீழே வரணும் இந்த செல்லு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த செல்லில் E7 அப்படின்ற செல்லில் நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்செர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்செர்ட்டை கிளிக் பண்ணும்போது ஒரு 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு செல்ஸு ரைட்டு, ஷிஃப்ட்டு செல்ஸு டவுனு, என்டையர் காலம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சப்ஸ்கிரைப் செல்லு கீழே வரணும், எனக்கு இடையில ஒரு செல் இன்செர்ட் ஆகணும். அதனால் நான் ஷிஃப்ட்டு செல்ஸு டவுன் அப்படின்றத நான் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மட்டும்தான் ஒரே ஒரு செல்லு மட்டும் இன்செர்ட் ஆகிருக்கும். மற்றபடி எந்த இடமுமே எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்காது. இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு செல்லுக்கு மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் என்னோட ரோ நம்பர் 8க்கு நான் போகிறேன். என்னோட கர்சர் நான் கரெக்டாக அந்த நம்பர்கிட்ட கொண்டு போகும்போது ஒரு ஏரோ மார்க் மாதிரி எனக்கு ஒரு ஷோ ஆகும். அந்த ஏரோ மார்க் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட என்டையர் ரோவுமே செலக்ட் ஆகும். இப்போ என்டையர் ரோவுமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நான் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் இன்செர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்டையராகவே ஒரு புது ரோ வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கும். இது ரோ மட்டும் தான் பண்ண முடியுமானா காலமுக்கும் நம்ம பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் காலமோட நேமுக்கு நான் வந்து என்னோட கர்சரை கொண்டு போகும்போது ஜஸ்ட்டு அது ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஷோ ஆகும். அப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்டையர் காலம் செலக்ட் ஆகும். ஜஸ்ட்டு நான் இன்செர்ட் கொடுக்குறேன், எனக்கு உள்ள ஒரு புது காலம் இன்செர்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் ஒரு செல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணிக்குவோம். அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தா நம்ம இன்செர்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். இதில் ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட்டு, ஷிஃப்ட் செல்ஸ் அப்பு, என்டையர் ரோ, என்டையர் காலம் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ ஷிஃப்ட் செல்ஸ் அப் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்த செல்லு டெலீட் ஆகிடுச்சு. கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற செல்லு வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிடுச்சு. அதான் ஷிஃப்ட் செல்ஸ் அப்பு. என்டையர் ரோக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு இந்த 8th ரோ வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது
இந்த 8th ரோ ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது டெலிட்ன்ற ஆப்ஷன் காட்டும். இந்த டெலிட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாகவே டெலிட் ஆயிரும். டெலிட் ஆகி கீழே இருக்க என்டையர் ரோஸ் அப்படியே உங்களுக்கு ஷிஃப்ட் அப் ஆகும். இதே மாதிரி காலமுக்கு நீங்கள் என்டையர் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் உள்ள எல்லா காலம்ஸும் அப்படியே மூவ் ஆகி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும், டெலிட் ஆன இடத்துக்கு வந்துடும். இப்போது எனக்கு எந்த காலமுமே எனக்கு இன்சர்ட் பண்ண வேணாம், ஆனால் எனக்கு இந்த 2 காலம்ஸில் இருக்க வேல்யூஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் மீன்ஸ் இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே எனக்கு இந்த காலமில் வரணும், இங்கே இருக்க காலமில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே எனக்கு இந்த சைடு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். இந்த காலமை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த திக் லைன் அதில் நீங்கள் கர்சர் கொண்டு போகும்போது உங்களுக்கு 4 சைடர் ஏரோ ஒன்று கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நீங்கள் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணி அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு திக் லைன் ஒன்று நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 காலமும் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடுக்கும். இப்போது எனக்கு இந்த காலமில் இருக்க வேல்யூஸை மட்டும் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த என்டையர் காலமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கண்டென்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெலீட்டுக்கும் கிளியர் கண்டென்ட்க்கும் ஆப்ஷன் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த டெலீட் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த என்டையர் காலமே டெலீட் ஆயிரும். நான் அதே கிளியர் கண்டென்ட்ஸ் அப்படின்றத கொடுக்கும்போது எனக்கு ஜஸ்ட் அந்த காலமில் இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு டெலீட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான கான்செப்ட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்றது. இப்போ எனக்கு இங்கே 20, 25 அப்படின்னு எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 20 + 25 அப்படின்னு நான் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும். இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து 35 அப்படின்னு எனக்கு மாறுது அப்படின்னா எனக்கு கீழே ரிசல்ட் வந்து மாறவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் இங்கே அந்த செல்லை வந்து இங்கே ரெஃபர் பண்ணி நான் எடுக்கவே இல்லை. அதனால் எனக்கு அந்த செல்லில் வேல்யூஸ் மாறும்போது எனக்கு இந்த ஃபார்முலாவில் எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஜஸ்ட் இப்போ நான் அதே ஃபார்முலா தான் இங்கே போகிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு எனக்கு இந்த G8 ப்ளஸ் இந்த G9 2 செல்லையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போது பர்ஃபெக்டாக இங்கே 60 அப்படின்ற ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இங்கே 25ன்றதுக்கு பதிலாக 30 அப்படின்னு மாற்றினா கூட எனக்கு இந்த செல் ரெஃபரன்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே நான் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்காம மேனுவலாக டைப் பண்ணதுனால எனக்கு இங்கே எந்த சேஞ்சஸுமே டைனமிக்காக நடக்கவே இல்லை. இப்போது நம்ம எக்ஸல் பேசிக்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். தம்பி இரு எக்ஸல்னு சொன்னாலே எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது கட் காப்பி பேஸ்ட்டு. இதை பற்றி நீ ஒன்றுமே சொல்லாமல் உன்னோட பேசிக்ஸ் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த கட் காப்பி பேஸ்ட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே பெருசு. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அதுக்கு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக நான் மேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் உங்கள் எக்ஸல் தமிழன்.